அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. எனது உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு படபடப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 8 மணி வரைக்கும் மக்களாக தான் இருந்தேன். நான் என்ட்ரு ஆனது 3ஆம் தேதி நினச்சிட்டு அப்படியே அசால்ட்டாக இருந்தேன். நமக்கு அப்புறம் விசாபுல் ஆஃபீஸே சொன்னாங்க, இன்றைக்கி உங்கள் லாஸ்ட் டேட்டு 10:30 மணிக்கெலாம் இமிக்ரேஷன் முடிச்சு ஆகணுன்னாங்க. நீங்கள் ஜித்தாலே நீங்கள் வரணும்னா மணி 1:30 நேரம் ஆகும். இன்ஷா அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் பாருங்க. கரெக்டாக நான் அந்த சொல்லி முடிக்கிறாங்க, அந்த இடத்துலேயே டிக்கெட் போடுறாங்க. உடனே ஒரு நண்பர் ஏர்போர்ட் போகலாமான்னு காரில் கேட்குறாரு. எல்லாமே குயிக்காக முடித்து இமிக்ரேஷன் கிடையாது, நம்மளே ஸ்கேன் பண்ணி வெளியே வர்றது. எல்லாமே நல்ல விதமாக முடிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை தான் இது. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நான் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நல்லா தான் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 10:30 மணியால் முடியுதான். நம்ம கரெக்டாக 10 இமிக்ரேஷனு எப்படின்னு நம்மளே பண்ணிட்டோம். ஓகேங்களா? அல்லாஹ் மிகப்பெரியவன். நானே ஒரு மாதிரி மிரண்டேன். ஏன்னா ஒரு நாள் லேட்டானா 25,000 ஃபைனா, அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாதான் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் துவா செய்யுங்க. நம்ம மக்கால இருக்குன்னா அல்லாஹ்வுடைய இது நிறைய. இப்போ துபாய் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் துபாய் போயிட்டு ஒரு 10 நாளோ 15 நாளோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சவுதிக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ். இது சவுதி ஏர்லைன்ஸ் இதுக்காக அங்கே உள்ள இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே இருக்க ட்ரெயின் மாரி வச்சுக்கிறாங்க. ட்ரெயினில் இப்போ ஃப்ளைட்டு ஏறுற இடத்துல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செய்யுங்க. என் உறவெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சலாம்.